பாருங்க, இந்த பதியமான சாமந்தி செடியில் மொட்டு வந்துருச்சு பாருங்க. இதில் நான் ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு தான் நட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், மொட்டு கூட உள்ளே வந்துருச்சு. ஆனால் மொட்டு வர சமயத்தில் நம்ம மண்ணுக்குள்ளே நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதாவது பூ நல்லா பூக்கணுன்னா நீங்கள் போன் மீல் அது போல் வச்சுருந்தா கொடுங்க. நான் போன் மீலெல்லாம் கொடுக்கல. வாழைப்பழம் தோல் இது போல் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஊற்றிடுவேன். ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நம்ம அது போல் தான் கொடுக்கணும். அதிகமாக பொட்டாசியம் இருக்கிற எருவு தான் நம்ம கொடுக்கணும். அந்த மொட்டெல்லாம் பெருசாகும், பெரிய பூக்கள் பூக்கும் சாமந்தி செடியில். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கலந்து போகுது செடியெல்லாம் சொல்லிட்டு. இது என்ன கலருன்னு தெரில, பிளான்ட் எந்த கலருன்னு தெரில, கலந்து போச்சு. பாருங்கள், இது ஒயிட் கலரு. ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தது பழசு. இது அந்த செடியிலேருந்து நான் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுட்டு தான், ரொம்ப குட்டி நுனியில் தான், அதாவது நுனியெல்லாம் பிஞ்ச் பண்ணி வைப்போமே அந்த கிளையை இது நல்லா வளர்ந்து பாருங்கள் சாயில்குள்ளே, அதாவது பூமியிலேருந்தே வெளியே சின்ன சின்ன கன்று எழும்பி வருது. ஏற்கனவே நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் வளர்த்து காமிச்சிருக்கேன். சாமந்தி செடி சீக்கிரமாக வளரணும், இந்த சாயில்குள்ளேருந்து சீக்கிரமாக கண்ணுங்கள்லாம் எழும்பி வரணுன்னா எப்படி நடணும், மண் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் கூட பாருங்கள், இப்போ கூட எழும்பியிருக்கு. புது செடியில் கூட கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஃபாஸ்ட்டாக வளர்ந்து பூமியிலேருந்தே வந்துச்சு, பாட்டுக்குள்ளேருந்து. இது போல் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு கூட கலந்து வைக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றணும். அதாவது நம்ம இது கொக்கோபீட்க்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே போல் தான், அதிகமாக தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தான் விடணும். ஆனால் இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ரெட் சாயில் சேர்க்கணும், மணல் சேர்க்கணும். அது போல் தான் நான் நட்டேன். இந்த பிளான்ட்டெல்லாம் சூப்பராக வருது பாருங்கள். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.